Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ரீசன்ட்டா வந்துட்டு பேக்கிங் கிளாஸ் ஆன்லைன்ல ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படினு சொல்லியிருந்தேன். எனக்கு வந்துட்டு ரீசன்ட்டா பேக்கிங்ல வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரஸ்டடா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஓடிஜி கிடையாது, பிரஷர் குக்கர்ல வெனிலா ஸ்பாஞ்ச் ட்ரை பண்ணேன். நல்லா வந்திருந்துச்சு. இருந்தாலும் அந்த பேக்கரி ஸ்டைல் வரல. ஸோ ஓடிஜி வாங்கிட்டு இப்போது ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படின்றதுனால நான் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ பேக்கிங்க்கு தேவையான கொஞ்சம் பேசிக் திங்ஸ் வந்துட்டு ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். அதில் வந்துட்டு சின்ன சின்ன கிச்சன் திங்ஸும் இருக்குது. ஸோ அதை அன்பாக்சிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு காய் சீவருது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிட்டு கார்ட்டில் ஆட் பண்ணியே வச்சுருந்தேன். ஸோ இது வந்துட்டு இப்போது நல்ல ஆஃபரில் வந்துச்சு. எம்ஆர்பி 269, எனக்கு 120க்கு கிடச்சிது. ஸோ மீஷோவில் வந்துட்டு உடனே ப்ளேஸ் பண்ணிட்டேன் ஆர்டர். கொஞ்சம் திங்ஸ் வந்துட்டு ஆன்லைனில், கொஞ்சம் ஆஃப்லைனில் வாங்கியிருக்கோம். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா ஆன்லைனில் வாங்கின பொருளுக்கு நான் லிங்க் தரேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காய் சீவருது. இது வந்துட்டு இப்படி வச்சு இது பண்ணோம். அழகாக ஷேப், எல்லா ஷேப்லேயுமே வருது. கடையிலலாம் பஜ்ஜி போடுவாங்களே அந்த மாதிரி ஷேப் கொண்டு வரதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை பாருங்க, நான் ஒரு நாள் வந்துட்டு இதை டீட்டெயில்டு அன்பாக்சிங் போடுறேன், காய் துருவி காட்டுறேன். இன்றைக்கி வந்துட்டு 3 to 5 நான் பேக்கிங் கிளாஸ் ஆன்லைனில் அட்டென்ட் பண்ணுவேன். ஸோ டைம் ஆகிடுச்சு. எல்லா வெஜிடபிள்ஸுமே இதில் வந்துட்டு இது பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த பக்கம் லைட்டாக அப்படி ஓப்பன் பண்ணணும் போல். ஓகே, லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா வந்துருச்சு. இப்போது வேறு இது போட்டு காட்டுறேன். பெருசு சின்னது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படி அழுத்திட்டு ப்ரெஸ் பண்ணோன்னா ப்ரெஸ் ஆகிடுது. கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்காக இது பண்ணுற மாதிரி இருக்குது. மொத்தம் வந்துட்டு காய் சீவருது. இது வந்துட்டு பீட்ரூட் கேரட் துருவுறது, அதில் பெரிய சைஸ். அப்புறம் இது வந்துட்டு வாழைக்காய் பஜ்ஜி போடுவோம் இல்லையா அது. இது வந்துட்டு அந்த லேஸ் சிப்ஸ் போடுவோம்ல, பொட்டேட்டோ, பசங்களுக்கு அந்த மாதிரி போட்டு கொடுத்தோன்னா பிடிக்கும். அதனால் அந்த ஷேப் வாங்கியிருக்கேன். நம்ம வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு இதில் பிக்சர் காட்டியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு அதை வச்சு இப்படி செய்யணும்னா நமக்கு கைக்கு எந்த பிரச்சனையும் வராது. நிறைய டைம் நமக்கு வந்துட்டு நான் அடிக்கடி காய் சீவருது சில்வர் மாடல் இருக்கும்ல, அதில் வந்துட்டு இந்த இடம்லாம் சீவிப்பேன். ஸோ அதனால் வந்துட்டு இது ஆர்டர் போட்டிருந்தேன். இது எந்த அளவுக்கு துருவுது, எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டீட்டெயில் வீடியோ, ஒரு கேரட் பீன்ஸ் அந்த மாதிரி துருவி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த காய் சீவருது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்துட்டு இது வந்துட்டு ரொம்பவே ஆசையாக போட்டிருந்தேன் இந்த ப்ராடக்ட். ஆனால் எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு இது வந்துட்டு ஹோம் டெக்கரேஷனுக்காக தான் போட்டிருக்கேன். நம்ம வந்துட்டு ஹோட்டல் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு வீடியோவில். ஸோ அங்கே பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இதை வச்சுட்டு கொஞ்சம் டெக்கரேட்டிவாக நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸ்டென்சில் தான் போட்டிருக்கேன். ரொம்ப டைட்டாக பேக் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராடக்டை. ஓகே, எடுத்தாச்சு. பாருங்க, இந்த மாதிரி ஃப்ளவர் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த ஸ்டென்சில் இருக்குல்ல, இதை வந்துட்டு நம்ம வாலில் பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு
இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஃப்ளவர் டெக்கரேட் வேணுமோ அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பூ டிசைன் வந்துட்டு நமக்கு செவுத்தில் வந்துடும். இப்போ இங்கே படுறதுலாம் வராது. ரோல் பண்ணுற டிசைனை வச்சு இப்படி பண்ணிகிட்டு இருந்தோன்னா நமக்கு பிடிச்ச கலரில் அழகாக அது வந்துட்டு வாலில் டெக்கரேட்டிவாக ஆகிடும். இது வந்துட்டு ரொம்பவே பிடிச்சி தான் போட்டிருக்கேன். கடைக்கு ஹோட்டலுக்கு வந்துட்டு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த இடம்லாம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நம்ம வந்துட்டு ஒரு டேப் வச்சுட்டு ஒட்டிடணும். இதை நல்லா இந்த அதசிவ் டேப் இருக்கும்ல ஒயிட் கலர், அதை வச்சு ஒட்டிட்டு இந்த டெக்கரேட்டிவ் பீஸ் வச்சு நான் டெக்கரேட் பண்ணி காட்டுறேன் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிற குட்டி பெயிண்டிங் டப்பா வச்சு நான் வீட்டில் எங்கேயாவது பண்ணிவிட்டு உங்களுக்கு தனியாக போடுறேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 110 ருபீஸ் தான். ஆனால் அது எனக்கு பிக்சரில் காட்டின போல் இது வரல. அவங்க எப்படி காட்டியிருந்தாங்கன்னா இந்த இடம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் இல்லை, அழகாக அப்படி ஒட்டி இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனால் இந்த சின்ன இது வந்துட்டு அப்படி பர்ஃபெக்டாக இருக்குது. இல்லை இது வந்துட்டு ரோல் பண்ணி வந்தனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக அப்படி ஃப்ளாட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து வச்சு நான் உங்களுக்கு டிசைன் பண்ணி காட்டுறேன். அடுத்தது வந்துட்டு பேக்கிங், இனி வரப்போகிற எல்லாமே வந்துட்டு நம்ம பேக்கிங் திங்ஸ் தான். இது வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுல். இதுவுமே வந்துட்டு ரீசனபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆன்லைனில் போட்டிருந்தேன். ஆஃப்லைனில் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். மீஷோவில் ஓரளவுக்கு எல்லாமே ஒர்த்தாக தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு ரொம்ப குட்டி ஃப்ரெண்ட்ஸ். இது ஒர்த்து தான், ஆனால் வந்துட்டு கலரும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் ரொம்ப குட்டி. பாருங்களேன், இது வந்துட்டு 140க்கு இது ஒர்த்தே கிடையாது. நான் வந்துட்டு கடையில் மிக்சிங் பவுல் பார்த்தது எல்லாமே 150 170 போட்டிருந்தது. ஆனால் பெரிய சைஸு. இது பாருங்களேன், காட்டும்போது வந்துட்டு பிக் சைஸ் காட்டுறாங்க. இது மீஷோ தான் இதுவும். ஸோ யாரும் பிளாஸ்டிக் பவுல்ஸ் இந்த மிக்சிங் பவுல் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா வேணாம், சைஸ் வந்துட்டு பார்த்துட்டு போடுங்க. 4 பவுல் தான் யூஸ் ஆகும் தான். ஆனாலுமே கூட மிக்சிங் பவுல் கேக்குக்கு பேட்டர் மிக்ஸ் பண்ணுற அளவுக்குலாம் இது இல்லை, ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ மிக்சிங் பவுல் நான் இன்னொன்று வாங்கணும். ஓகே, அது வந்து ஆஃப்லைனில் தான் ட்ரை பண்ணணும், நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு எல்லாமே ஆஃப்லைன் ப்ராடக்ட் தான். இது வந்துட்டு ஒரு ரோலிங் இது கேக் வச்சு இது பண்ணுறதுக்கு. இது வந்துட்டு 350. அப்புறம் இது வந்துட்டு நாசல், நம்ம கேக் டிசைன் பண்ணுவோம்ல அது. இதில் வந்துட்டு ஒரு 25 பீசஸ் கிட்ட இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் வந்துட்டு 210. அடுத்து நம்ம பேக்கிங் கிளாஸில் வந்துட்டு ப்ரௌனியும் கற்றுக்க போகிறோம். ஸோ அதுக்கு டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், அப்புறம் மில்க் சாக்லேட்டு 3 இது வந்துட்டு 500 கிராம்ஸ் கிட்ட வாங்கியிருக்கேன். இதனுடைய ப்ரைஸ் வந்துட்டு மோடே பிராண்ட் வாங்கியிருக்கேன் 190 200. அதுக்கப்புறம் பைப்பிங் பேக்ஸு, இது ஒரு பைப்பிங் பேக்கோட ப்ரைஸ் வந்து 7 ருபீஸ். அதுக்கப்புறம் கேக் பேஸு, இது ஒன்று வந்துட்டு 8 ரூபா அட்டை கேக் வச்சு பண்ணுறது. அப்புறம் பைனாப்பிள் எசன்ஸு, காடமம், ஏலக்காய் ஃப்ளேவர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பேக்கிங் ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. நான் இது உங்ககிட்ட காட்டாது நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்துட்டு நம்மளுடைய பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்துட்டு இப்போதைக்கு முட்டை மிட்டாய் மட்டும் ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இதுக்கப்புறம் வந்துட்டு கேக்கு ப்ரௌனி எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு குட்டியாக ஷாப் ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. இங்கே இருக்கிற மளிகை கடையும் பார்த்துட்டு ஈவினிங் 6 to 9 மட்டும் அந்த ஷாப் வந்துட்டு கொஞ்சம் க்ரௌடாக இருக்கிற ஏரியாவில் பார்த்துட்ருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை கண்டினியூ பண்ணி கொடுங்க. நம்ம வந்துட்டு பால்வாடி ஜாப் பற்றி போட்டிருந்தோம், அதுக்கு நல்ல இது கொடுத்துருந்தீங்க. அது வந்துட்டு இன்னையோட லாஸ்ட் டேட். யாரும் அப்ளை பண்ணோன்னா இன்னைக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. இன்றைக்கி வந்துட்டு 25th, இன்னைய டேட்குள்ளே முடிச்சிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க.